ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஹஸ்பண்ட் வந்து என்னை எழுப்பாமையே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப ஏர்லியாக போயிட்டாங்க. கொஞ்சமாச்சும் எனக்கு ஹெல்ப் இருக்கும் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால். ஏதாச்சும் குட்டீஸ்க்கு ட்ரெஸ் பண்ணி விடுறது, அப்புறம் வந்து ஷூ பாலிஷ் பண்ணுறது, சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட நமக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி எல்லாமே நானே ஹேண்டில் பண்ணணும். அதுவும் சின்ன குட்டி ரொம்பவே கிராங்கியாக இருப்பார். நைட்டே வந்து சீரகம் ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருந்தேன். மார்னிங் அதை சூடு பண்ணி நம்ம ஓரமாக வச்சுட்டோன்னா இங்கே வேலை பார்க்க அதுவும் ஆமாயிடும், குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பாசிப்பயிறு கடையில் தான் பண்ண போகிறேன். எந்த தக்காளி வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ணாமல் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நான் நல்லா கழுவி தான் ஊற வச்சுருந்தேன். திரும்ப வந்து அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிவிட்டு, என்ன தான் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சாலும் எனக்கு ஒரு பயம், ஏதாவது கல் இருக்குமா அது இருக்குமான்னு செக் பண்ணிட்டு திரும்ப போட்டுட்டு சீரகம், உப்பு, அப்புறம் குழம்பு மிளகா பொடி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு கேஸில் வச்சிட வேண்டியது தான். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி முருங்கைக்கீரையில் தான் சப்பாத்தி பண்ண போகிறேன். இப்போல்லாம் முருங்கைக்கீரை எங்கே பார்த்தாலும் பறிச்சுட்டு வந்துடுறது. முருங்கைக்கீரை நம்ம ஊர்லலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனால அதோட வேல்யூ தெரியாமல் இருந்தது. அம்மாலாம் முருங்கைக்கீரை வாரத்தில் 2 முறையாச்சும் சமைச்சிருவாங்க. அப்போ கொஞ்சம் அசட்டை பண்ணி கேர்லெஸ்ஸாக எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம குழந்தைங்க வரும்போது ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேடி தேடி முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்குறது. காலையில் எந்த வேலைனாலும் எனக்கு கஷ்டமாகவே தெரியாது, எல்லாமே முடிச்சிருவேன். ஆனால் குட்டீஸை எழுப்புறது எனக்கே கொஞ்சம் பாவமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் இருந்தானா எழுப்பி விட்டுருவார். அவரோட வாய்ஸ்க்கு ஒரே குரலில் பெரிய குட்டி ஏஞ்சிருவார். என்னென்னா கொஞ்சம் ஒரு ஏமாற்றுவார். முருங்கைக்கீரை வந்து நைட்டே வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இருக்கவங்களாம் முருங்கைக்கீரையில் நீங்கள் சப்பாத்தியெல்லாம் போடுவீங்களான்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. என்னோடய மைண்ட் வாய்ஸ், நீங்கள் பாலக்கிலலாம் சப்பாத்தி போடும்போது நாங்கள் முருங்கைக்கீரையில் போட மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிறது. காலைல கொஞ்சம் அரிபரியாக தான் இருக்கும். இவங்க ஆஃப் டேயில் வந்துடுவாங்க. இருந்தாலும் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்தா கூட போதும். எனக்கு ஏதாச்சும் ஃபுல்ஃபில்லாக கொடுக்கணும். ஏன்னா அவசரமாக சாப்பிட்டு போவாங்க. அதுவும் ஸ்கூலில் கூட ஒரு 10 நிமிஷம் தான், பெரிய குட்டிக்கெலாம் 10 நிமிஷம் தான் பிரேக் டைமு. முருங்கைக்கீரை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக வதக்கிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாச்சும் வரும். ஏன்னா சப்பாத்தியில் சரியாக வேகாதுன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நான் வந்து கட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். கொஞ்சம் ஃபைனாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வதக்கும் போது தான் எனக்கு மைண்டில் வந்துச்சு, ஐயோ நம்ம கட் பண்ணாமல் அப்படியே வதக்குறோமேன்னு சொல்லிட்டு. குழந்தைங்களை எழுப்பி ரெடி பண்ணுறது தான் பெரிய விஷயம். யாராச்சும் ஒரு ஆள் வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அப்பப்போ எனக்கு தோணிகிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம தனியாக எல்லா வேலையும் பார்த்துடலாம். 2 பேரையும் ரெடி பண்ணி அந்த யூனிஃபார்ம் போடுறதுலாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க வந்து கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் போல். அதுவும் சின்ன குட்டி எப்படி ஏஞ்சிப்பாருன்னு ஒரு பயம் வேறு. அவர் நல்ல மூடில் ஏஞ்சா எனக்கு வந்து டே ரொம்பவே சூப்பராக போகும். கிராங்கியாக இருந்தாருன்னா எனக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஏறிடும். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக ஓமம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வேணால் பச்சை மிளகா, அப்புறம் ரெட் சில்லி பவுடர் எது வேணால் ஆட் பண்ணி நல்லா ஸ்பைஸியாக கூட சப்பாத்தி போடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக தான் போடுறேன். ரொம்ப மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஓமத்தோடு நிறுத்திட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அவசரமாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்ட அப்புறம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக தான் கொடுத்துருக்கோன்னு சொல்லிவிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பாருங்கள். அதெல்லாம் வார்த்தையில் சொல்லவே முடியாது. காலையில் குழந்தைங்கள கொஞ்சம் டைம் இருக்காது. என்னவோ நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்புனாலும், ஆனால் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் என்னவோ வீடே ஒரு மாதிரி, என்னவோ ஒரு வெறுமையாக, குழந்தைங்கள ரொம்ப நாளாக மிஸ் பண்ணுற ஒரு ஃபீல் வரும். சப்பாத்தி மாலை நல்லா டைட்டாக பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் தடவி கொஞ்சம் ஓரமாக வச்சிட போகிறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜிலலாம் சப்பாத்தின்ற வார்த்தை கேட்டே அவ்வளோ பயமாக இருக்கும். அது எனக்கு பெரிய விஷயமா தெரியும். இந்த மாவு பிணையிறது, திரும்ப அதை சுடுறது, அது ஷேப்பே வராது. இப்படி ஒரு ஷேப்பு அப்படி ஒரு ஷேப் இழுவியாக வரும். பாதி வேகாமலாம் ஹஸ்பண்டை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் சப்பாத்தியை விட ஈஸியான ஃபுட்டு எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான். மாவு பிணைஞ்சு ஓரமாக வச்சுட்டா போதும், டக்குன்னு போட்டுடலாம். ஃபஸ்ட்லாம் வந்து நான் உருட்டி எல்லாம் வைக்க மாட்டேன். சில பேர் பேப்பர்லாம் போட்டு நல்லா உருட்டி லைனாக அடுக்கி வச்சுட்டு அப்புறம் சுடுவாங்க. நான் ஒரு மாதிரி பார்ப்பேன், டக்குன்னு சுடாமல் இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போல்லாம் ஸ்கூலுக்கு என்னென்ன பண்ணுறேன்னா, எத்தனை சப்பாத்தி தேவையோ அத்தனை ரெடி பண்ணி உருட்டி வச்சுட்டு டக்குன்னு சுட்டி எடுக்கிறது. நமக்குன்னு ஒரு விஷயம் ப்ராக்டிக்கல் அனுபவிக்கும் போது தான் தெரியுது கஷ்டம்.
அது என்னவோ தெரியல, தண்ணி குடிக்கல டைம் இருக்குது, உட்காந்தே குடிக்கலாம். நான் போய் உட்காந்து குடிச்சேன்னா தான் எனக்கு டைம் அதிகமாகிடுச்சு, ஐயோ லேட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு வர ஆரம்பிச்சிடும். அதனால் நின்றுட்டே குடிக்கிறது. அது என்ன மைண்ட் செட்டுன்னே எனக்கு புரியல. நின்றுட்டு குடித்தா எனக்கு இன்னும் டைம் இருக்குது, பொறுமையாக குடிக்கலான்ற ஒரு கான்செப்ட் வந்துடுது. அது என்ன மென்டாலிட்டி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருக்கும் இப்படி தானே, எனக்கு மட்டும் எப்படின்னான்னு புரியல. தண்ணியும் குடிச்சிட்டு சில பேர் மார்னிங் டீ காஃபிலாம் குடிப்பாங்க. நான் யோசிப்பேன், நம்ம வார்ம் வாட்டர் குடித்தா வயிற்றுக்குள்ளே சூடாக போகுது, டீ காஃபிலாம் எப்படி தான் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேருக்கு வந்து அது ஹேபிட்டே மாறிடுச்சு. டீ காஃபி குடித்தா தான் அன்றைக்கி வேலை வந்து பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. என்னோடய அம்மா கூட அப்படி தான், காலையில் டீ குடித்தா மட்டும்தான் அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இல்லைனா தலைவலி வந்துடுச்சு, நாள் ஃபுல்லாக தலைவலின்னு சொல்லுவாங்க. டீ குடிக்காதனால தான் தலைவலி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆகிறதுனால தான் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது குடித்து பழகிட்டு நம்ம மைண்டில் வந்து அதை குடித்தாதான் சுறுசுறுப்பாக இருக்குன்னு தோன்றதுனால தான் அதை குடிக்காமல் இருக்கவே முடியல. அப்படி குடிக்கலன்னா தலைவலி வந்துடுது ஒரு ஃபீல் ஆயிடுது. சப்பாத்தியெல்லாம் போட்டு வச்சுட்டு எனக்கு வேறு சின்ன குட்டியை எழுப்பணும். ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் பொறுமையாக ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நம்ம வேகமாக பண்ண முடியாது, சின்ன குழந்த. அதுவும் கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் அன்பாக எழுப்பினா தான் அவர் எழுந்திப்பார். நான் ஒரு வாரத்தை கொஞ்சம் கோபமாக சொல்லிட்டாலும் அவர் அழ ஆரம்பிச்சிடுவார். திரும்ப எனக்கு தான் டபுள் வேலையாகிடும். சும்மா வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவரை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக எழுப்பியாச்சு. இந்த சீசனில் தான் குழந்தைங்களுக்கு அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகிறது, கோல்டு, அப்புறம் ஃபீவர்லாம் வர்றது இருக்கும். அதுவும் இப்போது டெங்கு வந்து நிறைய பரவிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. சிம்டம்ஸே இல்லாமல் அதுதான் பயமாக இருக்குது. ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும் குழந்தைங்கள. வீட்டில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்து முடியாமல் போய் குழந்தைங்க கொஞ்சம் பேசாமல் சைலண்ட்டாக ஆகிட்டாவே என்னவோ ஒரு மாதிரி ஆயிடும். அதனால் குழந்தைங்கள ரொம்பவே சேஃப்டியாக பார்த்துக்கணும். இன்றைக்கி சப்பாத்தி என்ன ஷேப்போ, நார்மலாக கரெக்ட் ஷேப்பில் எனக்கு வராது. இன்றைக்கி சுத்தம் ரொம்ப டைம் ஆன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன கொஞ்சம் பொறுமையாக வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னே தெரியல. ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் பரபரன்னு பார்ப்பேன், அவர் இல்லாதனால எனக்கு என்னவோ ஒரு ஃபீலாக இருந்தது. லேட் ஆகிடுமோ நம்மளே எல்லாம் பார்க்கணுமோன்னு சொல்லிட்டு நான் லேட் பண்ணிகிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இருக்கிறதுனால நெய் கொஞ்சம் தாராளமாக போடுவேன், ட்ரை ஆகாமல் இருக்கும். வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆனால் நான் வந்து ஓவராக டென்ஷன் ஆகிறதுனால என்னவோ தெரியல, நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அன்கண்ட்ரோலாக ஸ்வெட் ஆகிட்டே இருந்தது. பருப்பும் நல்லா விசில்லாம் வந்து அடங்கியிருந்தது. அதையே சும்மா மசிச்சு விட்டேன். நல்லா வெந்துருச்சு, இருந்தால் நல்லா மசிச்சு விட்டேன். இவர் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஒரே ஆராய்ச்சி தான். நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் அவருக்கு பண்ணி என்ன லஞ்ச் பேக் பண்ண போகிறோமோ அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக சொல்லுவார், அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு. நம்மளும் சரி ஏதாவது ஒன்று சொல்லி மழப்ப வேண்டியதான். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் போட்டு பேக் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து ரொம்ப பரபரன்னு போயிடுச்சு எனக்கு. ஆனால் கடைசியில் பார்த்தா டைம் இருந்தது. அதனால் வாட்ச் வந்து நீ கட்ட மறந்துட்டேன். வாட்ச் கட்டிகிட்டே வேலை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இருக்கிறதுலே கஷ்டம் யூனிஃபார்ம் போடுறது தான். அதுவும் நம்ம இந்த பக்கம் இழுத்து விட்டால் அந்த பக்கம் இழுத்து விட்டால் இந்த பக்கம். ஸ்கூல் கேட்டுக்குள்ளே விடுற வரைக்கும் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அப்படி இப்படி இழுத்து அது ஏன்னே தெரியல. அது ஒரு இது. அப்போ தான் யோசித்தேன், நம்ம அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் நான் அடுத்தவங்களை வச்சு நிறைய கம்பேர் பண்ணுவேன். ஆனால் இப்போ நான் கம்பேர் பண்ணுறதே விட்டுட்டேன். ஏன்னா கம்பேர் பண்ணுறதுனால அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு தான் வருது. நம்மக்கிட்ட இருக்கிறது அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒருத்தர்கிட்ட ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக அது பின்னாடி அவங்களோட எஃபோர்ட், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அதே போல் நமக்கு என்ன எழுதி வச்சுருக்கோம், நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நான் இப்போல்லாம் எதுக்குமே ஃபீல் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு, மெயினாக ஹோம் மேக்கர்ஸ் வந்து சின்ன விஷயமா இருக்கும், அதை போட்டு உருட்டிட்டு வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, குழந்தைங்களும் கிளம்பிடுவாங்க, ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவார். நம்ம யோசிச்சுட்டே நம்மளை ரொம்ப குழப்பிக்குவோம். மெயினாக வந்து அதிகமாக ஹெல்த் இஷ்யூஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அப்புறமா தைராய்டு, இதெல்லாம் வர்றதே ஸ்ட்ரெஸ்னால தான். அதெல்லாம் இப்போ நான் எதுவுமே யோசிக்கிறதில்ல. எது நடந்தாலும் எவ்வளோ பெரிய குண்டு வந்து தூக்கி போட்டாலும் நான் ஃபீலே பண்ணுறதில்ல, தொடச்சி விட்டு போயிட்டே இருக்கிறது. அதனால என்னவோ தெரியல, இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். நீங்களாம் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். யாரை வச்சும் எதையுமே கம்பேர் பண்ணாதீங்க. நம்மளோட சாப்பாடை அவங்க சாப்பிட முடியாது, அவங்களோட சாப்பாடை நம்ம சாப்பிட முடியாது. ஃபைனலாக அவசரமாக போனேன், தலைவர் வந்துட்டார். அப்பா தெய்வமே நினச்சிட்டு ஏற்றி விட்டாச்சு. கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.